அரசன் மல்லேஸ்வரன் நாள்தோறும் சுமார் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கி வந்தான். இதனால் அவன் ஆட்சியை மக்கள் போற்றி வந்தனர். மன்னனிடம் ஒரு கட்டத்தில் இந்த அன்னதானத்தை தொடர்ந்து செய்ய பொருளில்லை, அதனால் அன்னதானம் செய்வதை நிறுத்திவிட்டான். இதனால் மக்கள் பசி பட்டினியில் வாடினர், மன்னனையும் வசைபாடினர். இதை கண்டு அங்கே வந்த முனிவர்கள் அங்கிருந்த குளத்தை காட்டி, இதோ இந்த குளத்து முதலையாக ஆவா என்று மன்னனுக்கு சாபமிட்டார்கள். மல்லேஸ்வரன் மீளும் வழி தெரியாமல் குளத்திலேயே முதலையாக இருந்து காலத்தை கழித்து வந்தான். அக்குளம் தாமரை குளமானதால் 1000 தாமரை மொட்டுக்கள் பூத்திருந்தன. அக்குளம் நோக்கி வந்தார் புண்டகரிக மகரிஷி. பூக்களை கண்டார், புலங்காங்கிதம் அடைந்தார். அதன் கரையில் நின்று பூக்களை பறிப்பது எப்படி என்று ஆலோசித்துக் கொண்டிருந்தார். அழகிய அத்தாமரை புஷ்பங்களை கண்டதும் பெருமாளுக்கு அளிக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டார். அப்போது நீருக்கு மேல் மூக்கை நீட்டிக்கொண்டு வந்தது அந்த சாபம் பெற்ற முதலை. ரிஷியை கண்டதும் தன் துயரை சொல்லி வருந்தியது. சாப விமோசனம் அளிக்க கோரியது. இம்மன்னன் செய்த குற்றத்தினை ஞான திருஷ்டியில் கண்ட ரிஷியும் 1000 பேர் பசிப்பட்டினியால் வாடிய பாவத்தினால் இந்த சாபத்தை பெற்றதால் அது நீங்க இக்குளத்தில் பூத்துள்ள 1000 தாமரை மலர்களை பறித்து தந்தால் அதனை இங்குள்ள பெருமாளுக்கு பூஜித்து சாப விமோசனம் பெற்றுத் தருவதாக கூறினார். மன்னனும் அவ்வாறே செய்ய புண்டகரீக மகரிஷி பெருமாளுக்கு பூக்களால் பூஜை செய்தார். அவரது பூஜையில் மனமகிழ்ந்த பெருமாள் வரம் கேட்க கோரினார். மகரிஷியும் உலக மக்கள் பசி பட்டினின்றி நிம்மதியாக இருக்க வேண்டுமென்றும் மன்னன் சாபம் நீங்க வேண்டும் என்று வேண்டினார். பெருமாளும் அவ்விதமே அருள்பாலித்தார். மன்னனும் தன் ஆட்சிக்கு உட்பட்ட நிலத்தை மீண்டும் பெற்றான். இக்குளத்திற்கு மகரிஷியின் பெயரையொட்டி புண்டகரீக புஷ்கரணி என்ற பெயரும் ஏற்பட்டது. இக்குளத்தில்தான் ஆண்டுதோறும் ஸ்தல சைன பெருமாளுக்கு தெப்ப உற்சவம் நடைபெறுகிறது. மாசி மகம் நாளன்று தீர்த்தத்தில் நீராடினால் ராமேஸ்வரத்தில் நீராடிய புண்ணியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. இந்த நிலத்தை மீட்பதற்கான பரிகாரத்தலமாக இக்கோவில் உள்ளது. ஸ்தல சயனத்தாரையும் நிலமங்கை தாயாரையும் அர்ச்சித்து வழிபட்டால் வீடு நிலம் வாங்கும் யோகம் அமையும். பூரம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இங்கு வழிபடுதல் மிகவும் சிறப்பானது. ஸ்தல சயன பெருமாளை வணங்குவோம்.